ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா ப்ரொமோலாம் வர வர எல்லாம் ஃபுல்லாக சென்ட்ராகவே வராங்க. ஏன் பாரு டாஸ்க் வின் பண்ணாங்களா, அதை ப்ரொமோவை போட்டிருக்கலாமே, அது வரவே இல்லையே. இப்போ தான் லைவில் வந்து சாண்ட்ரா வந்து அந்த டாஸ்க்குக்கு போக போகிறாங்க. அதுக்குள்ளே அதை பற்றி வேணால் ப்ரொமோ போட்டுருவாங்க. பட் ஆனால் பாரு வின் பண்ணி டாஸ்க்கே முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி தானே ஷூட்டு, போடணுன்னா போட்டிருக்கலாம்ல. வெறும் சாண்ட்ரா ப்ரோமோவே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு வரலாம், நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி லைவ் தான் ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க போடுற அந்த 1 hour எபிசோடு தான் வந்து லைவ் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எடிட் பண்ணி அந்த ப்ரோமோ எதை போடணும்னு டிசைட் பண்ணும்போது, ஏன் ஒரு ப்ரோமோ கூட பாரு இது நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது, என்ன சேனல் பாரு அவாய்ட் பண்ணுறீங்களா, பாரு இல்லாமல் ஷோவை கொண்டு போக முடியும்னு ப்ரூஃப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஆப்வியஸாக அவங்க இதை பண்ணுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லைங்க. நான் தான் சொன்னேனே, இன்னொரு 2 weeks 3 weeksல மேக்ஸிமம் இருக்கதே இன்னொரு 4 or 5 weeks தான் அப்படின்னு சொல்லும்போது, டிக்கெட் டு ஃபினாலே வந்துடும், அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது டிக்கெட் டு ஃபினாலே ஒருத்தங்களுக்கு கொடுப்பாங்க. மிச்சம் நாளை இவங்க செலக்ட் பண்ணி எப்படி இவங்க பிளான் பண்ணி அனுப்புகிறாங்களோ அதை பொறுத்து அந்த டிக்கெட் டு ஃபினாலையும் டாஸ்க்கை எப்படி வச்சு யாரை வின் பண்ணணும்னு நினச்சி இவங்க வைக்கிறாங்களோ அதுக்கே தான். இவங்க வந்து டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு இவங்க வந்து நாமினேஷன் பாஸையோ இல்லை டிக்கெட் டு ஃபினாலையோ கொடுக்கல. டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு நாமினேஷன் பாஸ் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி தான் வந்து இப்போ இந்த ஃப்ரீ டாஸ்க்கும் அப்படி தான். யாருக்கு ஃப்ரீ டாஸ்க் கொடுத்து யார் வந்து வின் பண்ண வச்சு அந்த குழந்தைங்க, நான் சொன்ன மாதிரி சாண்டாவோட குழந்தைங்கள உள்ளே வர வச்சு அவங்களுக்கு ஒரு ஹைப் கொடுக்கறதுக்கு. இப்போ வந்து அவங்க சாண்டாவோட குழந்தைங்க உள்ளே வந்தாங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு அம்மா அப்படிங்கிற அந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அதுக்கான ஒரு சாஃப்ட் கார்னரை உள்ளே கொண்டு வந்து இவங்க என்ன வந்து கேம் வந்து ஆடவே இல்லைனாலும் ஆடினாலும் எதுவுமே கேமில் பண்ணலான்னாலும் ஃபவுல் கேம் ஆடி அவங்க ஹஸ்பண்ட் வெளில போகும்போது வெளில போய் டோரை டச் பண்ணிட்டு உள்ளே வந்தது அப்படின்னு எது ஆனாலுமே அதெல்லாமே ஆயிடும், அதாவது சட்டில் போயிடும் அப்படின்னும் அந்த எமோஷனலில். அதே மாதிரி விக்ரம் ஒய்ஃபையும் உள்ளே விட்டு அப்படியே வந்து அவருக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டு, எவ்வளோ பேர் ஜென்யூன் ஜென்டில் மேன் ஃபேமிலி மேன் அப்படின்னு காமிச்சிட்டு இவங்களுக்கான ஃபவுல் எல்லாத்தையும் இவங்க கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் இந்த ஃப்ரீ டாஸ்க்கு பண்ணுறாங்க. ஃப்ரீ டாஸ்க்குக்கான இந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்க்கை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சேனல் வந்து விக்ரம கூட எதான் சொன்னேன், ஒருவேளை சாண்ட்ராவை வின்னர் ஆக்கி விக்ரம ரன்னர் கூட ஆக்கலாம் அப்படின்னும் போது சாண்ட்ராவா விக்ரமான்னு வரும்போது சாண்ட்ராவை தான் டீம் புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. விக்ரம எப்படி டாப் 3ல கொண்டு வந்துருவாங்க அது நல்லா தெரியும். ஆனால் பார்வை டாப் 5லையாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னா, டாப் 5ல இந்த ஒன்றும் உருப்படாததுலாம் இருக்குல்ல, இந்த அரோரா, இந்த சாண்ட்ரா, கேமே ஆடாத இருக்க சபரி, இவங்களெல்லாம் புஷ் பண்ணி உள்ளே தள்ளுவாங்க. அப்புறம் இந்த கமருதீன் விடுங்க, கமருதீன் வினோத்தில் ஏதோ ஒன்று டைட்டில் வினருக்கு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. மொத்தம் அதாவது கமருதீனால் ஏதோ ஒன்று பண்ணுறான், வினோத்தாவது ஏதோ ஒன்று பண்ணுறாரு, ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கு. இந்த சாண்ட்ரா கதவு கிட்டே உட்காந்துங்கன்னு அந்த மாதிரி ஒரு மாதிரி எமோஷனல் கேம் ஆடிக்கிட்டு ப்ளே பண்ணுறது இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒன்றுமே ஆடாமல் 5 வாரம் சும்மா உட்காந்துட்டு இப்போ நானும் கேம் ஆடுறேன்னு ஒரு சீன் போட்டுட்டு இருக்கா அரோரா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் சபரி, செயின்ட் சபரியா, சப்னி சபரியா, சோம்பேறி சபரியானே தெரியல, அந்த லட்சத்தில் அவன் ஒன்று பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாதுங்களெல்லாம் உள்ளே தள்ளுறது இருக்குல்ல, அதுதான் கடுப்பாகுது அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ராவை எதுக்காக இவ்வளோ புஷ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போயுமே டாஸ்கில் பாரு வின் பண்ணிட்டாங்கன்னு எல்லா யூடியூபர்ஸ், ஏன்னா முதல்லாம் பாரு உட்காந்தா ப்ரோமோ போடுவீங்க, எழுந்தா ப்ரோமோ போடுவீங்க, இல்லைனா வந்து அவள் ஏதாவது ஒரு சண்டே கிளப்பிட்டு அவள் தான் அந்த டாஸ்கே கெடுத்துட்டான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ரோமோவை போடுவீங்க, அவள் கத்துறதையோ அவள் வந்து கேள்வி கேட்கறதையோ போடுவீங்கன்னா, இப்போ ஒரு அந்த பொண்ணு வின்னே பண்ணியிருக்கேன் டாஸ்க்கை, அப்புறம் அந்த நேத்தெல்லாம் வந்து ஃபுல் ப்ரோமோவில் என்னது விக்ரம் அரோரா 2 மணி நேரம் ஆடினதை காமிச்சிங்களே, இப்போ அந்த பொண்ணு ஆடி இருக்கு, அந்த பொண்ணு வின் பண்ணியிருக்கு, அந்த பொண்ணு அந்த ஒரு டீம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்பயே நீங்கள் போடல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் பிளான் பண்ணி பாருவா அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ பாரு இல்லாமல் எங்களால் ஷோ நடத்த முடியும்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இது ஒன்று பண்ணுறீங்க. ஓகே, என்னமோ பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு இமேஜை டேமேஜ் பண்ணாமல் இருப்பீங்களான்றத பெரிய கேள்வியாக இருக்குன்னா, இப்போ வந்து நான் அந்த நைட்டு லைவில் நடந்த விஷயங்கள் எல்லா யூடியூபர்ஸும் கண்ணாபின்னான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னு தெரியாமல் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொண்ணோட லைஃப் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவுமே பேசலை. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து அப்படி கண்ணாபின்னான்லாம் பேசுகிறாங்கன்னா, அது வரைக்கும் டீம் என்ன உள்ளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது, அப்போது டீமை நம்பி தான் வந்து எல்லாருமே அனுப்புகிறாங்க. அந்த வியானாவாகட்டும், ஆதிரி ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ டீமோட சேஃப் ஜோன் இருக்குது அப்படிங்கிறதுனாலே, அத்தனை கேமரா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்பி அனுப்புகிறாங்கன்னா எவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது, இதை ஒரு சீசன்ல அர்ச்சனாவோட அப்பா சொல்லியிருப்பார் உள்ள வரும்போது, இத்தனி ஏன்னா அந்த சீசனும் புல்லிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனி கேமராவை நம்பி தான் நான் வந்து என் பொண்ணை இங்கே விட்டு வச்சேன், அதுக்கு முதல்ல இந்த கேமராக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவங்க அப்பா. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த கேமராவில் எல்லாருக்குமான சேஃப் ஜோன் முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேமராவில் நீங்கள் எதை காட்டணும் காட்ட வேணான்னு உங்களுக்கு ஒரு ஷோ எத்திக்ஸ் இருக்கணும், எதை ஃபில்டர் பண்ணணும் பண்ண வேணான்ற ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்னா, அந்த பொண்ணு இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்டுட்டீங்க. நேற்று அந்த நாயை கொலைக்க வச்சு அப்படி ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து
வந்து அங்கங்கே சொல்லிட்டு இருக்காங்க அது டெக்னிக்கல் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் லைவ் போயிட்டே இருந்தது, திடீர்னு லைவை கட் பண்ணிட்டீங்க, திடீர்னு திவாகர் உள்ள வந்துட்டார், துஷார் உள்ள அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அன்றைக்கி நைட்டு தான் வந்து நீங்கள் பார்வை வந்து அந்த ஜட்ஜ் பொசிஷன்லேருந்து பண்ணி அப்போ தான் வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பெரிய சண்டை போச்சு. வினோத் வந்து திவ்யாவை அடிச்சாரா இல்லை திவ்யா வந்து வேணும்னே காலை மிதிச்சாங்கன்றதை கட் பண்ணுறதுக்காகவும் திவ்யா பேர் அதான் ஆப்வியஸாக நீங்கள் திவ்யாவை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க நல்லாவே தெரியுது. ஆனால் அதுக்குன்னு இப்படியா அந்த திவ்யாவையோ அரோராவையோ விக்ரமையோ நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வந்து காப்பாற்றி வைக்கிறீங்க. இப்போ கூட போய் திவ்யாவை எழுந்து அவள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, திவ்யான்னு சொல்கிறது, அவளை கலாய்க்கிறது அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஒரு பிளாஸ்மாவில் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறதோ கலாய்க்கிறதோ